சத்யா வந்துட்டா. அக்கா அக்கா, போன காரியம் சக்சஸா? என்ன ஆச்சு? அப்பாடா, பெரிய அட்வென்ச்சர் ஆயிடுச்சுப்பா. சொல்லுங்கக்கா, என்ன ஆச்சு? சத்யா அக்கா, அக்கா என்ன, ஏன் இப்படி வேகமா வர? படியில கால் பட்டு அடிக்கடி பட்டுச்சுன்னா? அக்கா தங்கச்சி பாசத்தை பாத்தியா? கண்ணு வைக்காதீங்க. அப்பா, எனக்கும் ஒரு தங்கச்சி. என்னடி ஷோ? மெதுவாக்கா, வா வாக்கா, வா உட்காரு. உட்காருக்கா, உட்காரு. என்னப்பா சிரிச்சிட்டு இருக்கீங்க? இது வேற விஷயம்மா. அக்கா, ஹல்தி முகூர்த்தம், ரிசப்ஷன், சாந்தி முகூர்த்தம்னு எல்லாத்துக்கும் வகை வகையா புடவை எடுத்தாச்சு. எக்ஸ்ட்ராவாவும் நிறைய புடவை வாங்கியாச்சு. அதெல்லாம் இருக்கட்டும். அபி வந்தாரா? அவரை பாத்தியா? அவர்கிட்ட நீ பேசுனியா? அவர் நல்லா இருக்காரா? அக்கா, நேத்து தானே நீ அவரை இங்க பார்த்த. அதுக்குள்ள என்ன நல்லா இருக்காரா? நான் எங்க பார்த்தேன்? அதான் நான் வீடியோல காட்டினேனே. ஓ, இது எப்பமா நடந்துச்சு? அப்பா, பெரிய ஷூட்டிங்கே நடந்து முடிஞ்சிருச்சுப்பா. மேடம் மாடியில இருந்து அபி மாமாவை லைவா பார்த்தாங்க. இது உங்க யாருக்குமே தெரியாது. அப்படியா? இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? அப்படி பாக்குறதும் நேர்ல பாக்குறதும் ஒன்னா ஆயிடுமாப்பா? நீங்களே சொல்லுங்க. அதெல்லாம் ஆகவே ஆகாது தேவி. நான் உன் கட்சிதான். சத்யா அக்கா ரொம்ப மோசம்க்கா. ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டாங்க. நானும் உங்க கட்சி தான். ஓய், அதுக்காக தான் தேவி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். தாலி ஏறினதுக்கு அப்புறம் ஆசை தீர அபிய பாத்துட்டு. அப்போ அம்மா மட்டும்தான் என் கட்சி. அதெல்லாம் இருக்கட்டும்க்கா, நீ புடவைய பாரு. உனக்காகவே நான் பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுல எது பிடிச்சிருக்குன்னு நீயே சொல்லு. இல்லடி, வேண்டாம். அக்கா, நிஜமாவா? நீ பாரு. இதுதான் ரிசப்ஷன் புடவை. இது முகூர்த்த புடவை. இது ஹல்தி. இது போட்டோ ஷூட்காக. எனக்கு வேண்டாம். அப்ப நானே கட்டிக்குவா? அக்கா, இது அபி செலக்ட் பண்ண புடவைக்கா. நிஜமாவாக்கா? அபிமாமா செலக்ட் பண்ண புடவையா இது? எப்படிமா? ஆமாப்பா, எல்லா புடவையிலயும் ஒரு செட் அபி மாமா அவர் கையாலேயே செலக்ட் பண்ணாரு. இப்ப அவளுக்கே புரியும் பாருங்களேன். இது அபி மாமா உனக்காக ஸ்பெஷல்லா செலக்ட் பண்ணது. எனக்கு எல்லோனா ரொம்ப பிடிக்கும்னு அபிக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் அவரு இந்த கலர் செலக்ட் பண்ணிருக்காரு. அபி, அபி. அக்கா, நீ ஏன் அழற? நான் தான் சொன்னேனே இது உன் கல்யாணம்னு. இது எல்லாமே அபி மாமா அவர் கையால உனக்காக செலக்ட் பண்ண புடவைக்கா. எனக்காக போராடி என் கல்யாணத்தை நடத்த போற நீ தாண்டி என் அம்மா.